அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று பேச இருக்கும் தலைப்பு ரமலான் தொழுதவர்கள் ரமலான் போய்விட்டது, அல்லாஹ்வுக்காக தொழுதவர்கள் மௌத்து வரையிலையும் விடாமல் தொழுவார்கள் என்ற தலைப்பின் கீழே பேச இருக்கிறோம். கடைசி வரையும் பாருங்கள், வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு வைப்பதற்கும் அது எதையும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். அஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم فمن كان يعبد منكم رمضان قولوا ربانيين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்ஹம்துலில்லாஹ், நோன்புக்கு பிறகு ஷவ்வால் மாதத்திலே முதலாவது ஜும்மாவை நாம் அடையப்பட்டிருக்கிறோம். காலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சங்கையான புனிதமான ஷவ்வால் மாதத்திலே நம்மெல்லாம் எப்படி ரமலானை எப்படி நம்ம அடைந்தோமோ, எல்லா நோன்பு வைத்து எல்லா தராவியா தொழுது தான தர்மம் செய்து தஹஜ்ஜுத் தொழுது இஃப்தாரு சஹர் உணவு தான தர்மம் ஜக்காத்து ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வது எல்லா நற்காரியங்களையும் அடைந்து எழுத்து கதிரவை அடைந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பள்ளி பூராவுமே ஷெரீஃபாக்கி இபாதத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பள்ளியெல்லாம் நிறைந்து வடியக்கூடிய அற்புதமான காட்சிகளை கண்ட இந்த கண்ணு இப்போது பள்ளியெல்லாம் காலியாகக்கூடிய சாபமிடக்கூடிய பள்ளி வாயிலை நம்ம எல்லாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஈமான், கடைசி வரிகளில் இந்த ஈமானை அதிகப்படுத்தி அதிகமான ஈமான்களை அதிகப்படுத்தி நம்ம இறுதியிலே அந்த ஈமானோடு கலிமாவோடு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பார்த்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நல்ல ஒரு மௌத்தை நமக்கு வழங்கி நம்ம எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஷவ்வால் மாதத்திலே எல்லோரும் 6 நோன்புகளை வைத்து, நாளைக்கு 6 நோன்பு பெருநாளாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கடைசியாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை 6 நோன்பு பெருநாளாக எல்லோரும் அவங்கவுங்க அந்த நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையிலே அதை அடைவாங்க. அல்லாஹ் அந்த அப்படிப்பட்ட மக்களுடைய கூட்டத்தை நம்மளையும் ஆக்கி அனுபவிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்கள் எப்படி இந்த ரமலான் மாதம் அதுக்கு பிறகும் ரமலானை கபூலியத்தான ரமலானுக்காக வேண்டி அதிகமாக ஷவ்வாலை நோன்பு வைத்து ஷவ்வாலிலேயே இபாதத் செய்து பள்ளிவாசலை அலங்கரிக்கப்பட்டு அல்லாஹுவே நோன்பு மாதத்தை கபூலியத்தான நோன்பை கபூலாகக்கூடிய சிறப்பி தருவாய் என்று எல்லாம் சஹாபா பெருமக்கள் துவா செய்வாங்க. நோன்புக்கு முன்னாடி 6 மாதம், நோன்புக்கு பின்னாடி 6 மாதம், மொத்தத்தில் வருஷம் பூராவுமே நோன்பு மாதத்தை போட்டு அலங்கரிக்கப்படக்கூடியவர்கள் தான் நமது முன்னோர்கள், நமது இமாம் பெருமக்கள், நமது பெற்றோர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் எல்லாம் இப்போதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். நோன்பு மாதத்திலே நம்ம இபாதத் செய்து கொண்டிருந்த நோன்பு நம்மை விட்டு விடைபெற்று சென்று விட்டது. ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகக்கூடியவங்க மௌத்து வரையிலையும் இப்போது எப்போதும் 5 தொழுகக்கூடியவங்க தொழுது கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது அல்லாஹ்வுக்காக வேண்டியே தொழுகக்கூடிய எல்லா நேரமும் தொழுகக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தொழுகக்கூடிய மௌத்து வரையும் தொழுகக்கூடியவங்க நல்ல ஒரு பாக்கியத்தை தான் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்க. அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லா எப்போதும் ஆண்கள்லாம் பள்ளியிலே தொழுகக்கூடியவளாகும், பெண்கள்லாம் தாய்மார்கள்லாம் நோன்புல எப்படி ரமலான் மாதத்திலே வீடுகளிலே செழிப்பாக்கி தொழுகையை வைத்து நோன்பு திறந்து தஹஜ்ஜுத் தொழுது கூட அந்த வீடெல்லாம் பரக்கத்தான முறையில் தாய்மார்கள் அதை பெற்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜித் நபவி போன்றுள்ள மஹல்லாவாக நம்முடைய எல்லா மஹல்லாக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி தருவாங்க. மன்கான யாபுது மின்கும் ரமலானுக்கு வேண்டி இபாதத் செய்தவர்கள் எல்லாம் ரமலான் போய்விட்டது,
ரமதானுக்காக வேண்டி செய்யக்கூடியவங்க ரமதான் நம்மை விட்டு போய்விட்டது. லா தக்கும் ரமதானியின ரமதானாக நீங்க ஆக வேண்டாம், ரமதானாக தொழிலாளியாக நீ ஆக வேண்டாம், நோம்புடைய மாதத்தில் தொழுகக்கூடியவங்களாக நீ ஆக வேண்டாம், கூலு ரப்பானியின அல்லாஹுக்காக வேண்டிய தொழிலாளிகளாக ஆங்க என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் எப்போதும் அல்லாஹுக்காக வேண்டிய தொழுகக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்து நேரத்திலே சஹாபா பெருமக்கள்லாம் இப்படி ரமதான் போனது போன்று அவங்க ஏராளமான பேர்கள் முர்த்ததாகவும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த கண்ணு அல்லாஹ்வே இந்த கண்ணை எடுத்து விடு என்று துஆ செய்வாங்க. அது மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா யாராவது வஃபாத்தாகி விட்டான்னு சொன்னா என்னை வாழ்க்கை இரையாகி விடுவீங்க அப்படி சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா மத்தியிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாசகம் ஹதீஸ் மிக பிரபல்யமானது. நம்மெல்லாம் எப்படி ரமலான் போன உடனே எல்லோரும் என்ன செய்கிறோம், ரமலான் போய்விட்டது அதோட தொழுகையும் போய்விட்டது என்ற நிலையிலே இருந்தது போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பொழுது வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலே எல்லோரும் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பலவிதமான முறையிலே தொழுகாதவங்களாக, ஜக்காத்து கொடுக்காதவங்களாக, ஈமான விட்டவங்களாக, பல விதத்திலையும் பேசக்கூடியவங்களாக இருந்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய ஈமான் உறுதிமிக்க ஈமான் எப்படி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த மிகப்பெரிய ஹதீஸ், அமன் கான மின்கும் யஅபுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்க எல்லாம் தொழுகக்கூடியவங்களாக இருந்தா பைன்னஹு முஹம்மது கதுமாத்த, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமாக மௌத்தாகி விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்க தொழுதீங்க, முஹம்மது அவங்க மௌத்தாகி விட்டாங்க. ஆனா அமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் நீங்க தொழுகக்கூடியவங்களாக அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யக்கூடியவங்களாக ஆகிவிட்டீங்களோ ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் எப்பொழுதும் ஹயாத்தா இருக்கக்கூடியவன், அவனுக்கு மௌத்தே இல்லை. லா யமூத், மௌத்தாகாத அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் நித்திய ஜீவனா இருக்கக்கூடிய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவனுக்காக வேண்டி நீங்க எல்லாம் தொழுகக்கூடியவங்களாக இருந்தா நீங்க தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்றி செலுத்தக்கூடியவங்களாக, ஒன்றுபட்ட கடுத்துறைகளாக, ஒற்றுமையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டாங்க, எனவே நீ மௌத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க என்று சொல்லி அந்த பெரும் மிக குழப்பமான அந்த நேரத்திலே எல்லோரையும் ஒரு ஆக்ரோஷப்படுத்திய ஒரு வழிகாட்டிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் மிக பிரபல்யமான சகோதரர்களே. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி விட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான நிலையிலே எல்லாம் பலவிதமான குழப்பங்கள் நிலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆற்றிய உரை எல்லோருக்கும் புத்துணர்ச்சி தந்து எல்லோரும் அந்த தொழுகையாளிகளாக ஈமான்தாரிகள் ஆகிவிட்டது. இப்போ நம்ம நோன்பு நாளல்ல, லா தக்கூனு ரமதானியின, நீங்க நோன்பாளிகளாக ஆக வேண்டாம், மாறாக கூரு ரப்பானியின, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்யக்கூடாது இருங்க. எப்போதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்போது நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறார். லஅல்லகும் தத்தக்கூன், நோன்பு வந்ததுக்கு நோன்பு வைத்தது காரணமே நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, தக்குவாதாரிகள் ஆக வேண்டும், எப்போதும் தொழுகையாளிகள் ஆக வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப நோன்புக்கு பிறகும் எவர் தொழுகையாளியாக மாறிவிட்டாங்களோ அவங்க நோன்பெல்லாம் கபூலியாகி விட்டது, அவங்களை நோன்பெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று ஒரு அடையாளமாக இமாம் பெருமக்கள் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நம்ம எல்லாம் எல்லா மஹல்லாக்களையும் பள்ளி நிரம்பி விடியக்கூடிய தோழர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள் வீட்டிலே தொழுது நம்முடைய மஹல்லாவாசி எல்லோரும் தொழுகையாளிகளாக நம்ம ஆன அந்த தொழுகையை விடாமல் சவ்வால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஜும்மாவுடைய நாளாக பரக்கத்து பொழுது நாளாக இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஜும்மாவும் ஒரு சிறப்புக்குரிய ஜும்மாவாக இருக்கிறது, 6 நோன்புடைய ஜும்மாவாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஜும்மாவுடைய எல்லா சிறப்பு எல்லா மூமின் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தந்து எல்லோருடைய அந்த ரமதானுடைய பரக்கத்தை போன்று காலமெல்லாம் குல்லு ஆமன் வான்தும் பில் கைர், எல்லா காலங்களிலும் நோன்பு மாதத்தை போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரக்கத்து பொருந்திய ஒரு காலமாக ரமதானாக, ஷவ்வாலாக, அது மாதிரி துல்காதா, துல்ஹஜ் போன்ற சுத்தமான ஹஜ் மாதம் வருகிறது, முஹர்ரம் மாதம் வருகிறது. எல்லா சிறப்புடைய மாதம், எல்லா அல்லாஹுடைய நேரம் காலம். அல்லாஹ் நம்மளுடைய இருந்து கொண்டிருக்கிறான். நம்ம அல்லாஹ் ஹயாத்தானவன். நமக்கு வரக்கூடிய நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் வந்து போகக்கூடிய அந்த கொண்டிருக்கின்ற பொழுது நாம அல்லாஹுடைய இபாதத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக, ஈமான்தாரிகளாக, முத்தகீங்களாக, தக்குவாதாரிகளாக, ஐவர்கள் தொழக்கூடியவர்களாக உலக முஸ்லிம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அறிவுரிவானாக. அடுத்து அதிகமான நாமெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அவர்களுக்கு
நல்ல ரமதான்லாம் முடிந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹால முடியல சவால் மாதத்திலே 6 நோன்பு வைக்கக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 6 நோன்புக்கு பிறகு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்னதான் நோன்பு நாள் முடிந்து நம்ம திங்கக்கிழமை நோன்பு வந்து செவ்வாய்க்கிழமை இந்த 6 நோன்பு பிடிச்சிட்டு வர்றோம். சனிக்கிழமை 6 நோன்பு கடைசி நோன்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நோன்புடைய சிறப்புகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்ற பொழுது அபூ அய்யூப் அல் அன்சாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், மன் சாம ரமதான், எவன் நோன்பு மாதத்திலே நோன்புகளை வைத்து சும்ம அதுக்கு பிறகு அத்துபாகு அதே தொடர்ந்து அந்த நோன்பை சித்தும் மீன் சவால் மாதத்திலே 6 நோன்பு எவர் பிடித்தாங்களோ அதை தொடர்ந்து பிடித்து வந்தாங்களோ காண செய்யாம தகர வருடம் பூராவுமே நோன்பு வைத்த நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுவா என்று அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூறியதாக முஸ்லிம் கிதாபிலே முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறப்பு மிக்க அந்த 6 நோன்பு காலத்திலே ஜும்மாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த 36 நோன்பு, 30 நோன்பு ரமதானே, 6 நோன்பு சவ்வால், 36 நோன்பு இன்று 10 மஞ்சாபுல் ஹஸ்னத்தி பல வருஷம் சாரியா 1க்கு 10 நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக குர்ஆனில் நமக்கு வாக்குறுதி தருகிறான். அப்படி அந்த கணக்கிட்ட பொழுது 36 × 10 போட்டோம்னா 360 நாள். இதுதான் இமாம் பெருமக்கள் 360 நாளும் நம்ம நோன்பு வைத்த நன்மைகள் இந்த 6 நோன்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக இமாம் பெருமக்களுடைய முக்கியமான முஸ்லிம் கிதாபுகளில் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த அந்த ஹதீஸ் மிக அற்புதமான ஹதீஸ். நாம் எல்லாம் அறிந்து நம்ம இப்போ வைக்காட்டிங்க வரக்கூடிய காலங்களில் 6 நோன்பு இந்த மாதம் பூராவும் வைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் 2 வாரம் 3 வாரம் இருக்குது சவால் மாதம். அதுக்குள்ளே நம்ம கிடைத்த நேரங்களில் ஒரு 6 நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்பு மிக்க நன்மைகள் கிடைக்குது. அது மாதிரி பரது ஏதாவது கதாவானாலும் இதில் சேர்த்து வைக்கலாம் என்னும் இமாமுடைய கருத்து இருக்கிறது. 6 நோன்பு வைக்கின்ற பொழுது கதாவான ரமதானுடைய நோன்பையும் சேர்த்து வைக்கலாம் என்றும் இமாம் பெருமக்கள் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த 6 நோன்பையும் கடைபிடித்து அந்த வருடம் பூராவுமே நம்ம எல்லாம் நோன்பாளிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறிவுரிவானாக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நோம்பெல்லாம் முடிந்து மக்தம் மருசா தொடங்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஃபயது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா ஃபயின் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. ஏராளமான நற்கொடைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு வேலை, நமக்கு ஒரு வீடு, மனைவி, மக்கள், நமக்கு ஈமான் இஸ்லாம் எல்லாமே நிஅமத்து. அதில் மிக முக்கியமான நிஅமத்து பிள்ளை செல்வம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ரத்து ஐன் கண்குளிர்ச்சியான அந்த குடும்பம், அந்த குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் நம்மளே தள்ளிடுவாங்க. நமக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறப்புங்க அடைய முடியாது. ஒரு மனிதர், ஒரு குடும்பம் என்று சொன்னால் குழந்தை இல்லைன்னு சொன்னால் குடும்பமாக ஆகாது. எனவே தான் அந்த குழந்தையை பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்த அந்த குழந்தைகளை சரியான முறையிலே நம்ம கண்குளிர்ச்சியான முறையிலே எல்லா குர்ஆன் ஷரீஃபிலே எல்லா நபிமார்களும் செஞ்ச துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யத்தினா குர்ரத்த அய்யுன் வஜஅல்னா முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் கண்குளிர்ச்சியான எங்களுடைய குழந்தைகளை நீ ஆக்குவாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு போர்க்காலம், பிறவனுடைய ஆட்சி அதிகாரம். குழந்தைகள்லாம் ஆண் குழந்தையை பிறக்கக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தைகள்லாம் அழிக்கக்கூடிய பல லட்சம் குழந்தைகளை அழித்துக்கிற நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பாக்கியம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த பாக்கியம், அழகான அந்த அம்மாவுக்கு பிறந்து 6 நாளும் நினைச்சா அதை கொலை செய்ய முடியாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு பெட்டியில் வைக்கப்பட்டு அந்த பெட்டியில் அப்படியே அந்த நெயில் நதியில் விடப்பட்ட பொழுது ஆசியா அம்மா பிறவனுடைய மனைவி, அவங்களுக்கு வெகு நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களா இருந்தாங்க. எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை. உலகத்தையே அரசர் நானா அனரப்புக்கும் ஆளா, நான் தான் அரசன், நான் தான் அல்லாஹ் என்று சொல்லி மிக கொடுங்கோடு ஆட்சி செஞ்ச பிறவன் அவங்களுடைய மனைவி தான் ஆசியா அம்மா, ஈமான் உள்ள அந்த அம்மா. அவங்க அந்த குழந்தையை எடுக்கிறாங்க. அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தை நமக்கு மிக
எதிரியாக வர முடியுமோ என்று ஃபிரோன்னு நினைச்சு அதையும் கொலை செய்திருக்கவனை பார்க்கின்ற பொழுது ஆசியாம சொல்லுவான், குர்ரத்தா, இந்த குழந்தை நமக்கு கண்குளிர்ச்சியா அல்லாத்தல ஆக்குவான், ஏமத்தான் அந்த குழந்தைய ஆக்குவான், குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்க்கப்பட்டு அற்புதமான வளர்ப்பு, அற்புதமான அல்லாஹ் ஜல்லேஷானு தஆலாவுடைய நபியாக வாழ்ந்த அந்த வரலாறு நம்ம எல்லாம் அறிவோம். அப்படிப்பட்ட அந்த குழந்தை அழகான ஒரு தீன் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்ததனுடைய நோக்கங்கள், சிறப்புகள் நம்ம எல்லாம் அறிவோம். அது மாதிரி நம்ம குழந்தைகளை நம்ம எல்லாம் குழந்தைகளை மதரசாக்கு அனுப்பக்கூடிய இந்த கால நோன்பு மாதம் நோன்பு முடிந்து எல்லோரும் மக்தபுக்கு அனுப்பி அந்த குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கை, அந்த குழந்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற வாழ்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, ஹதீஸ் படிப்பதற்கு, துவா மனப்பாடம் பண்ணுவது, சூரா மனப்பாடம் பண்ணுவதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு அறிவது, இமாம் பெருமக்களுடைய சரித்திரங்களை அறிவது, இஸ்லாத்தினுடைய எல்லா சிறப்புகளும், அஹ்லாக்கு, அது மாதிரி எல்லா சிறப்புகளும் அறியக்கூடிய அந்த குழந்தைகளுடைய படிப்பு ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய அந்த மதரசா படிப்பு நம்ம எல்லாம் அறிவோம். மதரசா படித்து அவங்க அந்த மாதிரி வரமாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த குழந்தைகள் சீக்கிரமாக ஓதி அந்த நற்குணத்தோடும் சொல்படி கேட்கக்கூடிய குழந்தைகள் ஆகாமல் இருக்காங்களா என்று நம்ம சில பேருடைய கவலையான ஒரு காலகட்டம். எவ்வளோதான் ஓத வந்தாலும் சீக்கிரமாக ஓதி முடிக்கிறது இல்லை, சீக்கிரமாக அந்த படித்ததை மாதிரி ப்ராக்டிக்கலாக தொழுகக்கூடியவங்களாக நல்ல இனிமா கொண்டவங்களாக குழந்தைகளாக ஆகுவதில்லைன்னு சொன்னால் சூழ்நிலை மாகூர் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே நம்முடைய குழந்தைகள் மாற்று குழந்தைகளுடைய சேர்ந்து ஸ்கூலு காலவென்று படிக்கின்ற பொழுது அப்படியே மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். சினிமா, வீடியோ, ஃபோனு போன்ற எல்லா காலகட்டமும் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்தது, இஸ்லாமுக்கு மாற்றமாக சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் ஹராமானதை படித்து விட்டு குழந்தைகள் பெற்றோர்களை சொல்வதை கேட்பதை விட அவங்க ஃப்ரெண்டுகள் கேட்கக்கூடிய, அவங்களை கேட்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆகக்கூடிய அந்த காலகட்டம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் வருகின்ற பொழுது அவங்க பெற்றோருடைய சொல்லை கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, யாரு கேட்பாங்க, ஃப்ரெண்டுகள் என்ன சொல்லுகின்றார்களோ அதைத்தான் கேட்டு அது மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே அந்த குழந்தைகளுடைய பிராக்டிக்கல் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க அப்படியே பிராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். மதரசாவில் படித்த கல்வி, அவங்க படித்த ஓதக்கூடிய ஓதுதல், 7 வயது எழுந்த உடனே அவங்க தொழுக வேண்டும், தொழுகையில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும், 10 வயசு ஆனவனை அடித்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இதெல்லாம் பிராக்டிக்கலாக பெற்றோர்கள் செஞ்சால் அவங்களை கொண்டு வந்தால்தான் அவங்களுடைய குழந்தைகளுடைய அந்த மார்க்க கல்வி ஞானம், அல்லாஹ் ஜல்லேஷானஹு தஆலாவுடைய அவங்களுடைய அந்த வழிமுறை எப்படி நமது முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நமது கௌசுல் அப்துல் கரீம் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு பெற்றோருடைய வளர்ப்பு முறை படித்தாங்க. படித்து விட்டு அவங்க போதிக்கிறாங்க. பெற்றோர்கள் நீங்கள் செல்லுகின்ற பொழுது ஒருபோது நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, மார்க்குக்கு முரணாக எதுவும் செய்யக்கூடாது, தொழுக வேண்டும், இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களையும் படித்து விட்டு நீங்கள் அழகான முறையிலே தீனை பரத்த வேண்டும் என்று சொல்கிற நல்ல அற்புதமான உபதேசம். அவங்க அது மாதிரியே போனாங்க. போகிற வழியிலேயே ஏராளமான மக்களை நம்ம எல்லாம் பெரிய திருடர்களை அவங்க ஈமான் கொடுத்து வழியிலே அவங்க ஈமான்தாரிகளாக ஆகி அவங்களும் ஒரு முரீதுகளாக அவங்க மதரசாவை படித்து மிக பட்டதாரிகளாக வரலாறு நம்மளாம் அறிவோம். அப்படிப்பட்ட அந்த ப்ராக்டிக்கல் ஒரு மாணவர் டிரைவிங்கு படிக்கிறார், புக்கு பார்த்து படிக்கிறார், படித்து விட்டு டிரைவிங் வண்டி ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. எப்போ வண்டி ஓட்டுவார்? அந்த படித்து அந்த ப்ராக்டிக்கலாக வண்டியை கொடுத்து அந்த கீரு, பிரேக்கு, அது மாதிரி போகக்கூடிய எல்லாம் அந்த ப்ராக்டிக்கலாக படித்து கொடுத்தா தான் அவங்க டிரைவராக ஆக முடியும். அதே மாதிரி தான் படித்த கல்வி வீட்டுக்கு போய் வீட்டில் உள்ளவங்க பெற்றோர்கள் மாபூல், அவங்க பெற்றோர்கள் தொழுகின்றார்களா, ஓதுகின்றார்களா, மாபூல் என்ன, அவங்க என்ன சொல்லுகின்றார்கள், அவங்க என்ன நமக்கு கட்டித்தருகின்றார், அப்படி ப்ராக்டிக்கலாக பார்த்து அவங்கள ப்ராக்டிக்கலை கொடுத்து பள்ளி நேரம் வாங்க சொல்லுகின்ற பொழுது நாமளும் தொழுது நம்மளும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பின்ற பொழுது அந்த ப்ராக்டிக்கலாக கொண்டு வருகின்ற பொழுது தான் அந்த ஓதக்கூடிய அந்த கல்வி பலாபலம் அளிக்கும் என்று இமாம் பெருமக்கள் கட்டித்தருகின்றார். எனவே அன்பான சகோதரர்களை, பிரிவுகளை, தாய்மார்களே, நம்மளுடைய மதரசாக்கள் எல்லாம் ஆரம்பமாகிறது. ஆரம்பம் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் மதரசாக்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாம்
உலக முஸ்லீம்களுடைய பிள்ளைகள் அந்த மக்தபுக்கு சென்று நல்ல முறையில் அவங்க படித்து குர்ஆனை ஓதி ஹதீஸ்களை படித்து அஹ்லாக்களை படித்து இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை படித்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அவர்களுக்காக வேண்டி எல்லாம் அவங்களும் தொழுது அவங்களும் அந்த பிராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கல்வியை சரியான முறையில் அவங்க படித்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய அதிகமான குழப்பங்கள் ஆறாம் செயலிலிருந்து அவங்க விடுவிடுவாங்க. அவங்களுக்கு மார்க்க சட்டங்கள் தெரியாமல் போயிடுது, ஒது செய்கிறது முறை தெரியாமல் போயிடுது, தொழுகின முறை தெரியாமல் போயிடுது, நிக்கா முடிக்கின்றார், நிக்கா முடிச்சா எப்படி அவங்க அந்த குழந்தையினுடைய அந்த வளர்ப்பு எப்படி தெரியாமல் போகிறது, அதிகமாக தலாக்கு ஏற்படுகிறது, அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது, தொழுகாதவங்களாக மாறிவிடுகின்றார்கள், மது மங்கிக்கு அடிமையாகின்றார்கள், பெற்றோர்கள் சொல்லுக்கு மாறு ஆகின்றார்கள் சொன்னால் அவங்களுடைய அந்த நம்ம சரியான முறையில் அவங்க மறுசாக்க அனுப்பாமல் ஓதாமல் நம்ம ஒரு பிராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்காத காரணமாக குழந்தைகளுடைய வழியெல்லாம் திசை திரும்பி போகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உலகம் முஸ்லீம்களே, தன்னுடைய குழந்தைகளை மார்க்க கல்வியை படிப்பதற்காக நிச்சயமாக மருசா மக்தப்களை அனுப்ப வேண்டும். சரியான நேரங்களை பார்த்து அவங்க தினசரியாக மருசாக்கு போகின்றார்களா வருகின்றார்களா கவனிக்க வேண்டும். அந்த பாடங்களை கேட்டு என்ன படித்தார்கள் என்று அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அது மாதிரி தொழுக நேரங்களிலே தொழுகைக்காக வேண்டி அவங்களை அனுப்ப வேண்டும். நாமும் தொழுக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய மார்க்க பணிகளை கற்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக, நம்முடைய குடும்பங்கள் சாலிஹான குடும்பங்களாக, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பங்களாக, நம்ம எல்லோருடைய குடும்பங்கள் மஹல்லாக்கள் கல்விகளை படித்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் செழிப்பான முறையிலே அவங்க எல்லாம் கற்று உலக படிப்பை படித்து மார்க்கல்வியை படித்து நல்ல ஒரு மாகூலை நல்ல ஒரு உலகத்தை ஆட்சி அதிகாரங்களை நம்முடைய குழந்தைகள் எடுத்து நல்ல ஒரு இஸ்லாமிய ஆட்சி முறைகளை இஸ்லாமுக்கு நீதமான ஆட்சி உலக ஆட்சியாக நிர்வாகம் இஸ்லாமிய பள்ளி நிர்வாகிகள் நம்முடைய குழந்தைகள் நிர்வாகம் எடுத்து நல்ல விதமான முறையிலே வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சிறப்பையும் பாக்கியத்தையும் நம்ம எல்லோரும் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தந்த அறிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வே எல்லோருடைய வியாபாரங்களும் பரக்கத்தாக்கி நோம்பு மாதத்தில் இருந்ததை போன்று எல்லோரும் ஐவரை தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து என்ன சிரமமாக இருந்தாலும் தொழுக நேரத்துக்கு தொழுது குர்ஆன் ஓதிக்கு செய்து வேலை வாய்ப்பை பறக்க செய்து ரமலானை போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காலமெல்லாம் இபாதத் செய்யக்கூடிய நிலையிலே பரக்கத்தான் நிலையிலே வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அல்புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.